इसलिए ब्रांड ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். ஹாய் பிடிஎஃப், என்னடா எங்கே போகிறேன் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம தான் பேட்ரி வாங்கணும். பேட்ரி ஒரு பேட்டரி தான் சார்ஜ் ஏறுது, ஒரு பேட்டரி சார்ஜ் ஏற மாட்டேங்குது. நானும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு பார்த்தா அந்த சார்ஜ் ஏறவே மாட்டேங்குது, 8லேயே நிற்கிது. ஸோ பேட்டரி தான் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். உடனே போயிட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, பிரச்சனை நம்மளை தேடி வருதா இல்லை என்னன்னே புரியல. எவ்வளவோ பேட்டரி பாக்ஸ் இருக்கும்போது நான் ஏன் பிரச்சனை உள்ள பேட்டரி பாக்ஸே எடுக்கணும்? ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனை வருது? பிரச்சனையை தேடி நான் போகிறேன்னா இல்லை பிரச்சனை என்ன தேடி வருதா? இல்லை பிரச்சனையாகவே நான் இருக்கணும்? கட்டு சாலையிலே மாட்டு வண்டியிலே போராளே பொண்ணு ஒருத்தி. அந்த கார்கார பயந்துருப்பான்ல, சத்தியமாக பயந்துருப்பான். ஆட்டமா பேரோட்டமா ரோட்டமா அதிராட்டமா. ஏன்னா இன்னொரு பேட்டரி நான் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெஸ்டிங் பண்ணுறதுக்காட்டி தான் இப்போ வந்து பேட்டரியை போட்டு ஆன்லேயே ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அது ஒரு வீடியோவும் ஆச்சு, அந்த பேட்டரிக்கு டெஸ்டிங்காக வச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா தெரியலை, பார்க்கலாம். தம்பி அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம காண்டாயிருவான். ஏன்னா பேட்டரியோட ரேட் அதிகம். அப்படியே பேட்டரி ஒரு தடவை எடுத்து பார்ப்போமா, இந்த சிக்னலை தாண்டிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு பேட்ரி ஏறி இருக்கா இல்லையா செக் பண்ணலாம். ஏன்னா அங்கே போயிட்டு மூக்கு உடஞ்சிட்டுனா நல்லா இருக்காது. தம்பி பேட்டரி சார்ஜ் ஏறுது என்னப்பா அப்படி சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு தடவை செக்கிங் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி தான், பட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஏறலை, சார்ஜ் ஏற மாட்டேங்குது, ஸ்பீடாகவே ஏற மாட்டேங்குது. என்னென்னு போயிட்டு கேட்க தான் செய்யணும். ஸோ ஒரு தடவை பார்த்துக்கிட்டேன், எதுக்கு போட்டு அங்கே போயிட்டு தம்பி ஏறுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணான்னா அதுதான் போலாமா. இப்போது அதில் முடிச்சுட்டு இந்த ஃபுட்பாலை வேறு காற்றடிக்கணும். ஃபுட்பால் நீங்கள் இரு, நாட் நவ். சித்தாலு பொண்ணை நினச்சி இழுக்கிறாரு இயக்குனர் யாரு நமக்காரு அடிப்பால் நம்புறாரு இன்னொரு இல்லை. இப்போ கடைக்கு போய் கேட்டால் அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு தெரியாது, பார்க்கலாம். ஓகே, நம்ம வாங்கின கடை இந்த கடை தான், பிரதீக்ஷா கேமரா. கடை முன்னாடியே விடு வண்டியை. அண்டு இந்த இடத்துலலாம் வண்டி விடும்போது ஹெல்மெட்டை கையோட வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஹெல்மெட்டை தூக்கிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹெல்மெட் லாஸ் ஆகிருக்கு, அதனால சொல்கிறேன். லலலா ப்ரோ, அந்த கால் வாங்கிட்டு போனோம்ல, இட்ஸ் இந்த ஒரு பேட்டரி மட்டும் சார்ஜ் ஏறவே மாட்டேங்குது. 3.5 மணி நேரம் போட்டிருக்கு. அது இது இன்னொரு பேட்டரி யூஸ் பண்ணுறது தான் இப்போ ஓடிட்டுருக்கு. அது நல்லா தான் ஓடுது. சேம் டைம் தான் இல்லையே சார்ஜ் போட்டேன், பட் அது ஏறவே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம இது வாங்கலாம். ஏறணும் மாட்டுக்கு ப்ரோ. 2 hours போட்டுருங்க. 2 hours ஃபுல்லாக இருக்கணும்ல. இல்லை இப்போ இது ஃபுல் ஆகிட்டு ப்ரோ, அதுதான் கேட்கு. இப்போ ப்ராப்ளம் இல்லைனா இன்கேஸ் ரெண்டு லைட் எரியுது 1/1 தானே. இல்லை அப்படி இல்லை ப்ரோ, நான் அந்த இது இல்லை எப்படின்னா நான் சேம் டைம். சரி நீங்கள் அது சொன்ன மாதிரி சரி அது கூட விடுங்க. வரும்போது நான் அங்கேருந்து வரும்போது ஒரு 1 hour ஆச்சு ட்ராவல் டைமு. 10 நிமிஷம் இருங்க, இல்லை ஏறுதான்னு பார்த்து. சரி ஓகே, நம்ம என்னன்னு பார்த்து. சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், வெயிட் பண்ணலாமா? பேட்டரி தான் பிரச்சனை. ஸோ மாற்றி தரேன்னு சொல்லிட்டாங்க, வேறு பேட்டரி எடுத்து தராங்க. நம்ம வேறு பேட்டரியை வாங்கிட்டு போக வேண்டியதான். அண்டு அதுக்கடுத்தது நம்ம வந்து ஃபுட்பால் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட்பால் அதை போய் காற்று வேறு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கேமரா வாங்கணும். 360 கேமரா பைக்குக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். பரவாயில்ல, இது இப்படி பண்ணி
ஓகே. ஐயோ டம்மி பாபா, உள்ளே ஒன்றுமே இல்லை, அதனால தான் திறக்க முடியல. இது நல்ல அடங்கோ. என்னடா திரும்பி திரும்பி விழுது. கட்டாச்சு. நான் எனக்கு இந்த கேமரா தான் வாங்கலான்னு பார்த்தேன், பட் இதோட எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இது வந்து எப்படின்னா நெக் கேமரா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி யூஸ் பண்ணிட்டு இதோட இது அங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். 360 கேமரா ஃப்ரண்ட்டு டாப்லேயும் வரும், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் நெக்கு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். சின்ன கேமரா. அண்ட் இதில் வந்து இன்னொரு இது என்னென்னா, இந்த ஸ்க்ரீன் தான் மச் பெட்டர் தேன் அதர். இதில் இத்தனை பட்டன் இருக்குது. ஏதாட்டும் ஒரு பட்டன் 5.6 1 2 3 ரொட்டேஷனல் கேமரா, 1 2 3 மோஸ்ட் பிக்சல் கேமரா, ஃப்ளோ ஸ்டெபிலைசேஷன் கேமரா, இன்விசிபிள் ஸ்டிக். ஆமாம், இதில் மட்டும்தான் இன்விசிபிள் ஸ்டிக் இருக்குது. பத்தியா ஃபோன் எங்கே வச்சுருக்கேன் பத்தியா? அந்த பேட்டரி மாற்றி தராங்க. ஒர்க் அவுட். ஐயோ ஓகே காய்ஸ், பேட்டரி மாற்றியாச்சு. சரி ஓகே ப்ரோ, பை. ஓகே காய்ஸ், பேட்ரி மாற்றியாச்சு. இப்போது அப்படியே போக வேண்டியதான். இப்போ போயிட்டு நான் ஃபுட்பாலுக்கு காற்றடிக்கணும். பட் இந்த கடையில் நான் எப்போவுமே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இல்லை, கேமராவும் மைக்கும் வந்து இந்த கடையில் தான் வாங்கியிருக்கேன். பிரதீக்ஷா ஓரளவுக்கு டீசெண்டாகவும் இருக்கும். அண்ட் ரேட்டு கம்மி பண்ணுவாங்க, ஓரளவுக்கு ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க, பட் ரேட்டு கம்மி பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஏன்டா ப்ரொமோஷனாக கேட்காதீங்க, நான் வாங்கினதுனால சொல்கிறேன். ஓகே போலாமா? ஓ லலா லைட்டாக டவுட்டாகவே இருக்குது, பேட்ரி சார்ஜ் ஏறுதா இல்லையா. ஒரு தடவை அந்த பிரச்சனை வந்துட்டாலே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய தடவை வந்து நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருப்பேன், ஆனால் அதில் வாய்ஸ் வந்திருக்காது. ஸோ நான் அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்க மாட்டேன். அண்டு சில இடத்துல பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து ஆஃப் ஆகிருக்கா ஆன் ஆயிருக்கானே தெரிஞ்சிருக்காது. நான் நிறைய வீடியோ எடுத்திருப்பேன், பார்த்தா ஆஃப் ஆகிருக்கும். லூஸு மாதிரி பேசியிருப்பேன் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம். அவ்வளோ நேரம்லாம் பேசியிருக்க மாட்டேன், சும்மா சொன்னேன். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம்லாம் வந்து லூஸு மாதிரியே பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரியும், பண்ணாட அவ்வளோ நேரம் கேமரா ஆனே ஆகலைன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், திரும்பி சார்ஜ் போட்டு தாத்தா ஃபுட்பால் விளாடுறீங்க, சாக்கர் பிளேயர் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாலுக்கு காற்றடிக்கணும். இவ்வளோ நாள் கேமரா மாட்டவே இல்லையா, நீ தான் மாட்டுறேன். கேமராவோட ஆங்கிள் ஆஃப் பொசிஷனை எப்படி வைக்கணும்னு தெரில, மறந்து போகுது. மேஸ் ப்ரோ ஸ்போர்ட்ஸ் இந்தியா. ஃபுட்பாலுக்கு காற்றடிக்கலாமா? ஃபுட்பால் காற்று. ஓ இந்த கலர் தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் போடுறாங்களா? கண்ணாடி நல்லா இருக்குல்ல. இது எவ்வளோ வருது? கித்தனா ரூபியா? அது ரேட் எவ்வளோண்ணா? கலருக்கு ரேட்டு மாறுமா? அது 13,000 ரூபா. 13,000 ரூபா. 13,000. ஏறிட்டு காற்று ஏறுது. ஓகே வந்துடுறேன். ஓகே காய்ஸ், காற்று ஏறுது. ஜிங் ஃபுட்பாலுக்கு காற்றடிக்க வந்தேன், செம்மையாக இருக்குது. இப்போ நாளையிலேருந்து விளையாட்ட எவ்வளோண்ணா? எவ்வளோ 10. ஓகே. சைட் அடிக்க ஆசைமச்சி, மேரேஜ் பண்ணணும் காதலிச்சு.
யார் எவருன்னு தெரியாம இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்காது. தாஸ் படத்தில் வர மாதிரி ஒரு கோப்பையை வாங்கி இந்த வண்டியில் இப்படி கட்டிட்டு அப்படியே சொல்லுன்னு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் கோப்பை தான் நம்மளால் வாங்க முடியாது. உள்ளே வச்சிடலாமா பேக்குள்ளே? அவசரப்பட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் பேக்கில் வந்து இந்த உலகத்தை அடைக்கலாம்டா. இங்கே பார். ஏய் ஐயோயோ, உலகத்தை அடைக்கலான்னு பார்த்தா அடைக்க முடியாது. உலகையே பிலிப்ஸு பூட்டிரு. வாடா சங்கிலி கருப்பு. பூட்டியாச்சு. போனோமா? ஓகே காய்ஸ், ரைட் த ஸ்டார்ட். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அன்பு தானே எல்லாமே. நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். நமக்கு வெறுப்பு தராங்களா, நம்ம அன்பையே திருப்பி தருவோம். அன்பை பகிர்வோம், அன்பை மட்டுமே பகிர்வோம். நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது நடக்கும்.